பெஸ்ட் வில்லி அப்டின்னா, இந்த ரோகிணி தான் அப்டின்னு நெனைக்கிறவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு எப்படித்தான் பொய்ய உட்காந்து எழுதி குடுக்குறாங்களோ, இந்த ஒரு பாயிண்ட்ட பேசி பயங்கரமா ரோகிணி வந்து வில்லத்தனத்த வெளிப்படுத்துறாங்க. இப்படியெல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்போது பயங்கரமா இருக்குது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "கல்யாணி பேய் பிடிச்சிருக்குது. நான் தான் கல்யாணி. கிரிஷ் என் பையன் தான்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருந்தாங்க இல்லையா? அத நான் சொன்னேன்ல உன்கிட்ட நான் தான் கல்யாணின்னு" அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. மனோஜும், "ஆமா. ஆனா அது வந்து பேயி" அப்படின்னு சொல்லவும், இந்த குடுக்குறாருலே ஜட்ஜ்மென்ட் குடுக்குறாரே அந்த ஜட்ஜ் ஐயா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா, "பொண்டாட்டிய பேயின்லாம் சொல்லக்கூடாதுப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு விஜயாவுக்கு மயக்கமே வந்துருது. அப்போ வீட்டுக்கு வந்துட்டு மனோஜ் கிட்ட கேட்குறாங்க, "ஏன்டா இப்படிலாம் சொன்ன? அவ ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்காளா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லம்மா, அவ சொன்னதே கிடையாதும்மா சத்தியமா" அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ரோகிணிக்கு கால் பண்ணி, "எதுக்காக பொய் சொன்னேன்னு சொல்லி சொல்லு. அவ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோன்னு" சொல்லும்போது, இவ்ளோ தூரம் கோர்ட்லயே வந்து பொய் சொல்ல தெரிஞ்ச ரோகிணிக்கு, இவங்க இவன் ஃபோன் போட்டு கண்டிப்பா கேட்டா நம்ம உண்மைய சொல்லக்கூடாதுன்னு தெரியாதா உங்களுக்கு? அதனால பொய் சொல்லாம என்ன பண்றாங்க அப்டின்னா, "ஆமா நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல கல்யாணத்துக்கு முன்னாடின்னு" அப்டின்னு சொல்லிட்டு, இப்ப விஜயாவ போட்டு வாங்கி வச்சுக்கிட்டாங்க ரெக்கார்ட் பண்ணி. ஸோ, இப்போ சிந்தாமணி ஏற்கனவே ரோகிணியோட ட்ரெஸ்ஸுகள், பெட்டி, படுக்கை எல்லாத்தையுமே தூக்கி வெளிய வீசினத விஜயா வெளியில வீசினத சிந்தாமணி வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. அது ஒரு ஆதாரம். அது போக விஜயாவே வாயால நான் வந்து உன்னைய அடிச்சிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். என் கண்ணு முன்னாடி இருந்தா நான் உன்னைய என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசத்துல பேசின அந்த வீடியோவையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ இதுவே அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. அடுத்த ஹியரிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, கிருஷ்ணாராம் சொல்றாங்க, "இந்த 50வது கேஸ்ல நான் தோத்துருவேன் போல இருக்குது. இப்படி பேசி வச்சிருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோகிணிக்கு எதிரா இருக்கக்கூடிய, அகைன்ஸ்ட்டா இருக்கக்கூடிய எந்த வீடியோவுமே எதுவுமே இப்ப நமக்கு செல்லாம போயிரும் போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் இந்த ரோகிணி வந்து எடுத்த வீடியோலாம் காட்டுறாங்க. அப்ப மீனா வந்து சொல்றாங்க, "நான் சொன்னேன்ல, இந்த சிந்தாமணியோட வேலையா தான் இருக்கும் இது. அந்த சிந்தாமணி வந்த உடனே இப்ப ரோகிணியும் பின்னாடியே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுக்கும்போது, நம்ம சிந்தாமணிய கவனிச்சிருக்கணும். அத எடுத்த வீடியோ தான்" அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஓ! கூட்டா சேர்ந்து இப்ப சதி பண்ணிட்டு இருக்காங்களா? அப்படின்னு சொல்லி, இப்பயாவது இந்த விஜயாவுக்கு அறிவு வருமான்னு பார்த்தீங்களா? கண்டிப்பா வராது. சரி, ஓகே. இதெல்லாம் நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம். இப்போ இன்னொரு விஷயம் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முத்து வந்துட்டு எப்படியாவது ரோகிணி வாயாலேயே இந்த உண்மைய சொல்ல வைக்கணுமே! இந்த மனோஜ நம்பி இன்னும் பிரயோஜனமே கிடையாது. அவன் படிச்சிருக்கானே தவிர, எத எப்படி பேசணுங்கிறதே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சிந்தாமணியும் சேர்ந்து தான் இப்போ இந்த தூரம் இவ்வளோ தூரம் பண்ணிட்டுருக்கிறாங்க. கண்டிப்பா அம்மாவுக்கு எதிரா தான் இந்த கேஸ் திரும்பும் போல இருக்குது. ஏதாவது வரதட்சணை கொடுமை அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பத்தான் நம்ம முத்துவோட காருக்கு வந்து புக் பண்றாங்க. அதில யார் வராங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தினேஷ் தான். ஸோ வேகமா வந்து முத்து வந்துட்டு அந்த தினேஷ அடிக்கிறதுக்கு இறங்கி போடுறாங்க. அப்ப "இல்ல எதுக்கு இப்ப எப்ப பார்த்தாலும் என்னைய விரட்டிட்டே இருக்கிற?" அப்படின்னு சொல்றாங்க. "அன்னைக்கு எதுக்கு மனோஜ் கிட்ட தேவையில்லாம லெட்டர்லாம் குடுத்துட்டு, என் மேல பழிய போட்ட? அதான் நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல" அப்படின்னு சொல்றாங்க. "நீ வேற கல்யாணி கல்யாணின்னு வேற நீ அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்தேல்ல, அதெல்லாம் யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தினேஷ் இருந்துட்டு, "இதெல்லாம் உன் அண்ணன் பொண்டாட்டி தான்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன சொல்ற? இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா, அன்னைக்கே எனக்கு எல்லாமே தெரியும். ஆ க இந்த இவளோட ரோஹிணியோட விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். மனோஜோட கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனா, எல்லாரையும் ஏமாத்தி தான் இவ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம நான் அப்பப்ப அவகிட்ட மிரட்டி நான் பணத்த வாங்கிக்கிருவேன். ஏன்னா, என்னுடைய வாழ்க்கையவே அவ வந்து அழிச்சுட்டா. என்னைய வந்து என் பொண்டாட்டிகிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அப்ப நான் இப்ப வந்து நிர்கதியா நிக்கும்போது, அவ தானே எனக்கு பணம் குடுக்கணும். எனக்கு வேலையும் போயிருச்சு, என் குடும்பமும் போயிருச்சு, என் பிள்ளைய கூட என்னால பார்க்க முடியல. அப்படிலாம் இருக்கும்போது, இந்த ரோகிணி மட்டும் ஒரு மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திட்டு சந்தோஷமா இருக்க முடியுமா? நான் அத சொல்லலான்னு நெனைக்கும்போது தான், எனக்கு வேற ஒரு ஐடியா வந்துச்சு. வேலை இல்லாம இனிமே நான் எங்க போய் வேல தேட முடியும்? அதனால தான் ரோகிணியே கல்யாணின்ற விஷயத்த நான் சொல்லிருவேன்னு சொல்லிட்டு மிரட்டி அவள்ட்ட பணம் வாங்கிட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த அவங்களும் சொல்றாங்க. அப்போ எங்ககிட்ட இருந்து பணத்த திருடுனது, பணத்த எடுத்தது எல்லாமே உனக்கு குடுக்குறதுக்கு தானா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ! அவங்க கிட்ட எப்ப பணம் கேட்டாலும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்பத்தான் முத்துவுக்கு வந்து தெரிய வருது. இவ வந்து பணத்த வந்து எப்படினாலும் எடுத்து இவனுக்கு தான் குடுத்துட்டு இருந்திருக்கா.
அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி இப்ப நீ ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்னாச்சு? அதான் கல்யாணம் பத்தி எல்லா உண்மையும் சொல்லிட்டல்ல. இனி என்ன பண்ண சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல அது கல்யாணன்ற விஷயம் எங்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமா எல்லாருக்குமே எங்க குடும்பத்தில தெரியும். இப்ப அந்த ரோகிணி எங்க வீட்ல கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐய்யயோ! அவ்வளோதானா? இனிமே அந்த கல்யாணி மிரட்டி பணம் வாங்க முடியாதா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப தினேஷ் இருந்துட்டு 4 அடி போட்டு நான் சொல்ற வரைக்கும் நான் சொல்ற இடத்துல தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்போ இதுல சிட்டிக்கும் பங்கு உண்டு. சிட்டியும் சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணுவோம். ரோகிணிக்கு ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும் அப்டின்னா, சிட்டி கிட்ட தான் சொல்லுவாங்க. அதனால சிட்டி வந்துட்டு பணத்த கேட்பான். அது மட்டும் இல்லாம நானும் சிட்டியோட கஸ்டடியில தான் இருந்தேன். அவனுக்கும் எல்லா விஷயமும் தெரியும் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அன்னைக்கு என்னோட கார் வயர கட் பண்ணி விட்டது யாரு அப்டின்னு கேட்கும்போது, அது சிட்டி தான். ஆனா உங்க வீட்ல இருக்கிற உங்க அண்ணன் பொண்டாட்டி ரோகிணி தான் சாவி எடுத்து குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குடுக்கும்போது "நீ இருந்தியா?" அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்ல. நைட்டு சிட்டி தான் கார் ஒயர கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி அந்த சாவிய குடுத்துட்டாங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இது எல்லாத்தையும் நீ சொல்லணும். கோர்ட்ல சொல்லணும்னு" சொல்லி சொல்லும்போது, "இதை எப்படி நான் சொல்ல முடியும்? என்னாலாம் வர முடியாதுன்னு" சொல்லி சொல்லவும், முத்து மறுபடியும் ஒரு 2 அடி போட்டு வச்சிருக்கிறாங்க. அப்ப சிட்டி கிட்ட இத பத்தி பேசலாம்னு நெனச்சு போகும்போது, ஏற்கனவே சிட்டிக்கும் முத்துவுக்கும் பெரிய பிரச்சனை தான். இப்ப என்ன பண்றாங்க அப்டின்னா, சிட்டி கிட்ட போயிட்டு முத்து பேசுறாங்க. "அந்த ரோகிணிய பத்தின எல்லா விஷயமும் உனக்கு தெரியும். என்னோட கார் வயர நீ தான் கட் பண்ணி விட்டுருக்கன்றது எனக்கு தெரியும். நான் நெனச்சா உன் மேல கேஸ் போட்டு நான் உன்ன உள்ள தள்ள முடியும். இருந்தாலும் இப்ப எங்க அண்ணனோட வாழ்க்கைய காப்பாத்தணும், அந்த பார்லர்காரிட்ட இருந்து. அதனால தான் உன்கிட்ட இப்ப நான் ஒரு உதவியா கேட்டு வந்திருக்கேன்" அப்டின்னு சொல்லும்போது, "என்ன நீயே என்கிட்ட உதவி கேட்டு வர? ரொம்ப அதிசயமா இருக்குன்னு" சொல்லிட்டு சொல்றாங்க. "இல்ல, இப்ப நீ எனக்கு கார் வயர கட் பண்றதுக்கு உனக்கு உதவியா இருந்தது ரோகிணி தானே! ரோகிணி பத்தின எல்லா பித்தலாட்ட விஷயத்தையும் நீ சொல்லணும்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கண்டிப்பா நான் சொல்றேன். ஏற்கனவே அந்த ரோகிணி என்னையும் ஏமாத்தியிருக்கிறாங்க. கடைசி நேரத்தில என்னைய மாட்டி விட்டுட்டாங்க. அதனால எனக்கும் ரோகிணிக்கும் ஒரு பைசல் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ரோகிணிக்கு அகைன்ஸ்ட்டா ஒரு சில விஷயங்கள்லாம் ரெடி பண்ணிட்டுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணாராம் இந்த கேஸ நான் நடத்துனா தோத்துருவோமோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னோட ஜூனியர் இந்த கேஸ பார்த்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு அசிஸ்டன்ட் வக்கீல் வராங்க. அந்த லாயர் தான் நம்ம மனோஜுக்கு ஜோடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ லாயர் கிட்ட இவங்கள சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்ல வைக்கலாம். ஆனா, இந்த விஷயம் எப்படியாவது வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா, ரோகிணி இதுக்கும் ஏதாவது ஒரு பிளான் பண்ணி இவங்க 2 பேர்கிட்ட பணத்த குடுக்குறதுக்கு கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட முக்கியமான சாட்சி யாரு அப்படின்னா, ரோகிணியோட அம்மா தான். இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ரோகிணியோட அம்மா கிட்ட போயிட்டு முத்து பேசுறாங்க. கடைசி வரைக்கும் உங்க பொண்ணு திருந்தவே மாட்டாங்க. ஏதோ கிறிஷ் மேல இருக்கிற நம்பிக்கையிலயும், கிறிஷ் மேல இருக்கிற பாசத்தினால தான் நாங்க உங்க பொண்ணு மேல கேஸ் குடுக்காம இருந்தோம். ஆனா, அவ எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்கிறா. இப்ப என்னடான்னா, எங்க அண்ணனோட வாழ்க்கையிலருந்து அவள மொத்தமா நாங்க இது பண்ணிரலாம்னு நெனைக்கிறோம். பொய் மேல பொய் சொல்லிட்டு போய்க்கிட்டே இருக்கிறா. இவ இப்படிலாம் இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். அவங்க அப்படிலாம் இருந்தாங்க அப்படின்னா, நீங்க தானே சொல்லி வளர்த்துருக்கணும். நீங்க தானே சொல்லியிருக்கணும். அந்த கிறிஷோட வாழ்க்கைய கெடுத்துறாதீங்க. எனக்கு என்னமோ இந்த ரோகிணி கிட்ட கிறிஷ் வளர்ந்தா கண்டிப்பா எப்படி பெரிய ஆள் ஆவான்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. கண்டிப்பா இந்த ரோகிணி பொய்ய மட்டும் தான் இந்த கிறிஷுக்கு சொல்லிக் குடுப்பான் போல இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியோட அம்மா மனச மாத்துறதுக்கு முத்து ட்ரை பண்றாங்க. ரோஹிணிக்கு அகைன்ஸ்ட்டா நெறைய விஷயங்கள் சொல்லப் போறாங்க. பார்ப்போம் அடுத்து ரோகிணியோட நிலைமை என்ன ஆகுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.